சார் இப்போ நீங்க சொன்னீங்க 7 to 8% தான் பாண்டுக்கு போணும் அப்படின்ட்டு. ஆனா இன்ஃப்ளேஷன் டேட்டா பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷனே லாங் டர்ம்ல ஒரு 6% வரைக்கும் வந்துருது. அப்போ பாண்ட்ல பெருசா ரிட்டர்னே கிடைக்காதே இல்ல சார். 7 to 8 இல்ல 8லேருந்து 9 அந்த ரேஞ்சில் இருக்கிற பாண்ட்ஸை வாங்கிக்கோங்க. உங்க இன்ஃப்ளேஷன் 4.5லேருந்து 5 இருந்தாக்கா கூட யூ கெட் 2% ஸ்ப்ரெட் கிடைக்குது. ஓரளவுக்கு ரிஸ்க் மிட்டிகேட் பண்ண முடியும். லிக்விடிட்டியும் மேனேஜபிளா இருக்கும். 2 to 3 இயர்ஸ்ல மெச்சூர் ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரி பாண்ட்ஸை வாங்கிக்கோங்க. பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்பயும் கொஞ்சம் அதுக்குன்னு மெனக்கெடணும். ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ் இருக்காங்க, தே கேன் ஹெல்ப். இந்த 11-12% சேஸ் பண்றது ரிஸ்க். அப்புறம் இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கெட்ல ஒரு சினாரியோ இருக்கு. லாங் டேர்ம்ல பாண்ட் வந்து நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். உங்க கையில ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னா அதுக்கு போய் பாண்டு வாங்கிட்டு அதுக்கு ஒரு 8 to 9% கிடைக்குது வட்டி அப்படின்னா, அந்த வட்டியை வாங்கி நீங்க எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல. அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் டூலா இருக்கும் அப்படின்றாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நான் எதுக்கு அந்த வேலையை பண்ணணும்னு தான் நினைப்பேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து 5 வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு நினச்சிக்கோங்களேன். எனக்கு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணாலே எனக்கு அந்த 10% கிடைச்சிடும். நான் எங்கேயாவது 15% 16% சேஸ் பண்ணணும்னா தான் பிரச்சனை. என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனே 10 to 12%ன்னு வச்சுக்கோங்க. அண்ட் நான் 4-5 வருஷம் வச்சுக்க தயார்னு வச்சுக்கோங்க. எனக்கு எதுக்கு பாண்ட்ஸு? ஈக்விட்டியே கொடுக்குமே. இந்தியாவுடைய ஹிஸ்டாரிக்கா நிஃப்டி 50-50 நிஃப்டி 100 லாஸ்ட் 20 இயர்ஸ் ரிட்டர்ன் பாருங்க, ஆவரேஜாக 10 to 11. ஸோ அதுவே எனக்கு கொடுக்கும்போது நான் பாண்டுக்கு எதுக்கு போகணும்? எப்போ எனக்கு பாண்டு வேணும்? எனக்கு கேஷ் ஃப்ளோ வேணும். ஸோ ஜென்ரலாக ரிட்டையர்டு பீப்புள் அவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வேணும். எஃப்டியில் ரேட்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ அஃபெக்ட் ஆகுது. ஒரு 1.5-2% எக்ஸ்ட்ரா கிடைக்குமா? அங்கே தான் பாண்ட்ஸுக்கு வராங்க. அவங்க மந்த்லி செலவு வேணும், அதுக்கு தேவை. ஸோ அந்த 10 லட்சத்தை போட்டாங்கன்னா 9% கிடைக்குது. இன்னொரு 10 லட்சத்தை போட்டாக்கா எஃப்டியில் 7% கிடைக்குது. ஸோ ஆவரேஜ் 8% கிடைக்குது. கேஷ் ஃப்ளோ கிடைக்குது. இதுக்கு தான் நான் பாண்டுக்கு போகணுமே தவிர என்னோட வெல்த் கிரியேஷனுக்கு தேவையில்லை. எங்கே எனக்கு பாண்டு தேவை? அசட் அலோகேஷனுக்கு தேவை. ஈக்விட்டிலேயே மொத்த ரூபாவையும் போடக்கூடாது. ஒரு 20% பாண்ட்ஸில் போடலாம். அந்த 20% டைரக்ட் பாண்ட்ஸில் போடுறதும் ஹோல்ட் டு மெச்சூரிட்டி 2-3 இயர்ஸில் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. 8.5-9%ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு 14% 12% நான் ஏர்ன் பண்ணி அதில் வர இன்கம்மை நான் எஸ்ஐபியில் போடுறேன்றது ஒரு கரெக்டான அப்ரோச் இல்லை. அதுக்கு நான் டைரெக்டாக மியூச்சுவல் ஃபண்ட்லேயே எஸ்ஐபியாக போட்டுருவேன்.